அனைவருக்கும் வணக்கம். மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றும் எமது கரங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகள் தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்த செய்திகளாக அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதாவது நாட்டில் இந்த வரி விதிப்பு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் எனவும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வேலைகளை இழக்கும் அபாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் எனவும் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை மூலமான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பிள்ளையானை உதய கம்மன் பில சந்தித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. பிள்ளையான் உதய கம்மன் பிள்ளவிடம் என்னென்ன விடயங்களை தெரிவித்தார் என்றது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் அதிகமாக வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் முக்கியமாக யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் விஜயம் மேற்கொள்கின்றார். தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக தான் அவர் விஜயம் மேற்கொள்கின்றார். இதனையொட்டி யாழ்ப்பாணத்தில் ஆங்காங்கே பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் வவுனியாவில் ஒரு இளைஞர் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் அதிகமாக வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சர்வதேசத்தை பொறுத்த மட்டில் தற்போது அமெரிக்க சீன வர்த்தக போர் வலுப்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனா அமெரிக்காவுக்கு எதிரான இறக்குமதி பொருட்களுக்கு அதிகளவான வரிகளையும் சில தடைகளையும் விதித்த பின்னணியில் தற்போது அமெரிக்கா 245% வரி விதிப்பினை அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம். அது தொடர்பான செய்திகள் வழியாக இருக்கு. அதேபோல் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருந்தது. தென்னிந்திய கடற்பரப்பில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருந்தது. அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்த பிரதான செய்திகளை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், புலிகளை தோற்கடிக்க உதவியதற்கு தண்டனையா? சிறையில் கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான் முன்னாள் எம்பி உதய கம்மன் பில தெரிவிப்பு என்றவாறு அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காகவா தனக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றதா என சிறையில் பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாக பிள்ளையானின் சட்டத்தரணியும் முன்னாள் எம்பியுமான உதய கம்மன் பில தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் உதய கம்மன் பில முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை சிறையில் ஒரு அரை மணித்தியாலங்கள் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அதன் போது அவர் பேசியிருந்தார். இந்த நேரத்தில் பிள்ளையான் நிறைய விடயங்களை உதய கம்மன் பிளவிடம் கூறியதாகவும், சிறையில் பல இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார். அதே போல் கடத்தல் விவகாரத்திற்காக கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் தன்னிடம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிள்ளையான் கூறியதாக உதய கம்மன் பில தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திதான் இன்றைய பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்மன் பில கடந்த காலங்களில் கொலைகள், மோசடிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகின்றது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்றவாறு அவரது புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ் விஜயம், பாதுகாப்பு அதிகரிப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தி, தேர்தல் திகதியில் மாற்றம் கிடையாது, தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும், தமிழ் மக்களின் பிரதான இடங்களை ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும், கலாநிதி ஆறு திருமுகன் கோரிக்கை என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதேபோல் வவுனியா பாவற்குளத்தில் இரத்த காயங்களுடன் இளைஞனின் சடல மீட்பு என்ற செய்தியும், நேற்றைய தினம்தான் அந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அது தொடர்பான செய்தியும், பௌத்த அடையாளங்கள் வடமாகாணத்தில் அழிப்பு, சரத் வீரசேகர குற்றச்சாட்டு என்ற செய்தியும் மொழியாக இருக்கிறது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தியாக கிளிநொச்சியில் 85 கோடி கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும், அனூர் அரசாங்கத்திற்கு பொய் சொல்லவும் ஏமாற்றவுமே தெரியும், எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை நோக்குவோமாக இருந்தால், இலங்கை மீதான அமெரிக்க வரி அதிகரிப்பினால் 1,00,000 பேர் வேலை இழப்பர். அரசாங்கத்துக்கு ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. இதை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருதுங்கள். அமெரிக்காவுடன் பேசுவதற்கு முன் தேசிய அளவில் இதனை குறித்து பேசுங்கள் என்றவாறு ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டு குறிப்பிட்ட செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இது அப்படியே இரண்டாம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் அமெரிக்கா செல்லும் இலங்கை பிரதிநிதிகள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவின் இலங்கை மீதான வரி விதிப்பு விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்காவுக்கு பயணமாக இருப்பதாகவும் அந்த குழுவினர் அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் பிள்ளையானை தொடர்ந்து மேலும் பலர் கைதாவார்கள். அனுரவின் அமைச்சர் எச்சரிக்கை என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இரண்டாம் பக்கத்திற்கு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைதானதாக கூறுவது ஒரு நகைச்சுவை என்றவாறு உதய கம்மன்பில தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியாக பாவட் குளத்தில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும், பிள்ளையானின் வழக்கறிஞர் உதய கம்மன்பில நீதிமன்றத்தில் வழக்காடியதை நாட்டு மக்கள் கண்டதில்லை என்றவாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தியும், இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார் ஜனாதிபதி என்ற செய்தியும், தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கும் மக்களுக்கு மட்டுமா அனுர ஜனாதிபதி என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் 1,60,00,000 பெறுமதியான கஞ்சா மீட்பு கிளிநொச்சியில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தி, ராமர் பாலத்தில் காணப்படும் மணல் திட்டுக்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இறுதியாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட மாங்கொள்ளை காணிகளும் இராணுவத்தின் பிடியிலேயே வேலி வரை சென்று உட்செல்ல முடியாத நிலை, 2 வருடங்களாக தொடரும் ஆக்கிரமிப்பு, 47 குடும்பங்கள் தொடர்ச்சியாக அந்தரிப்பு என்றவாறு அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலைக்கு அருகாக உள்ள மாங்கொள்ளை காணிகளை 2023ஆம் ஆண்டு மத்திய பகுதியில் விடுவிப்பதாக அறிவித்த போதிலும் அந்த காணிகள் இன்னமும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இராணுவத்தின் பிடியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் யாழ்ப்பாணம் வருகின்றார் அனுர என்ற செய்தியும், கிளிநொச்சி மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்கள் இல்லை, நோயாளர்கள் அவதி என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. அதேபோல் பிள்ளையான் ஒரு தேசிய நாயகனே, அவரே புலிகளை வென்றார், கம்மன் பில கண்டுபிடிப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வடக்கு தரப்புகள் வழக்கு என்ற செய்தியும், உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வடக்கு தரப்புகள் வழக்கு என்ற செய்தியும், பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன் பிள்ளை, இது ஓர் அரசியல் சூழ்ச்சியே, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல் அமெரிக்காவின் வரிகளை கையாள திட்டம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசாங்கத்திடம் கேள்வி என்ற செய்தியும், அரசை கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைக்க முடிவு, எதிரணிகள் கொள்கை அளவில் இணக்கம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல் வவுனியாவில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தி, வவுனியா பாவட் குளத்தில் பரபரப்பு, குருதி கரைகளுடன் குளத்தில் சடலம் மீட்பு என்ற செய்தியும், 2 இளைஞர்களை கடத்தி தாக்குதல், மானிப்பாயில் சம்பவம் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் அதிகம் இடம் பிடித்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம், இந்த அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பான விடயத்தை சரியான விதத்தில் கையாள தெரியாவிட்டால், கையாளாவிடின் இலங்கையில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வேலைகளை இழக்கும் வாய்ப்பு ஏற்படும், அதாவது வேலை வாய்ப்புகளை
இழக்க நேரிடும் என்றவாறு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அனுர அரசாங்கத்திற்கு தான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அதாவது அமெரிக்காவுடன் பேசுவதற்கு முன்பதாக தேசிய ரீதியில் அதனை எவ்வாறு கையாள முடியும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுங்கள் என்றவாறு அவர் கூறியிருந்தார். அதேபோல் அமெரிக்காவின் வரிகளை கையாள இலங்கை அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த பின்னணியில் அரசு சார்பாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையின் உயர்மட்ட குழுவினர் அடுத்த வாரம் அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு சென்று இந்த வரி அதிகரிப்பு தொடர்பான பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாக அமெரிக்கா செல்ல இருப்பதாக இலங்கை சார்பாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தற்போது இலங்கையில் தேர்தல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இன்னும் குறுகிய நாட்களே காணப்படுகின்றன. அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புகள் இந்த மாத இறுதியில் நடைபெற வேண்டும். நேற்றைய தினம் வாக்காளர் அட்டைகள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒருபுறம் இருக்க தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகமாக பதிவாகுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இந்த சம்பவங்களினால் கிட்டத்தட்ட 78 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 18 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்கின்றார். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக அவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்கின்றார். அதனையொட்டி யாழ்ப்பாணத்தில் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்திருந்தன. அதேபோல் கைது செய்யப்பட்ட தற்போது தடுப்பு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. பிள்ளையானின் சட்டத்தரணியாக முன்னாள் MP உதயகாமன் பிள்ளை செயற்படுகின்றார். அவருடனான சந்திப்பு, பிள்ளையான் மற்றும் உதயகாமன் பிளவுக்கு இடையிலான சந்திப்பு அண்மையில் நடைபெற்றிருந்தது. அதன் போது பிள்ளையான் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பல விடயங்களை உதயகாமன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் இன்று பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. மீண்டும் நாளை மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.